வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு. அது சரியா? வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து இந்தியன் டாய்லெட்டே வேண்டாங்கிறேன். முன்னெல்லாம் காட்டு பக்கம் போய் உட்காந்து சாப்பிட்டாங்க. அந்த உட்காந்தாங்க இல்லையா, அந்த புல் இருந்து இல்லையா, அப்ப அது வரை யாருக்கும் மூல வியாதி கிடையாது. சாதாரண எந்த டாய்லெட் போனாலும் இப்போ ஒரே டாய்லெட் இப்போ 4-5 பேர் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதனோட அந்த மலத்தோட உஷ்ணம் வந்து அடுத்து உங்களுக்கு மூலாதாரத்தை தாக்கும். வீட்டில் அப்பா அம்மா இப்போ யார் யார் என்ன சாப்பிடு மகன் சாப்பிட்டது என்னன்னு தெரியாது. அப்போ இப்போ பையன் வெளியில் போய் நல்லா வெட்டி இருந்திருப்பான், 2 நாள் வெளியே போகாமல் இருப்பான். அப்போ கொஞ்சோண்டு வெளியே வரும், அது இருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மில் எங்கே நிற்கும்? அதே லெட்டின் ரூமில் தான் நிற்கும். இப்போ மூளை உள்மூலம் வெளி மூலம் ரத்த மூலம் சீல் மூலம் இதெல்லாம் உருவாகிறது காரணம் அதுதான். புல்வெளியை உட்காந்தாங்க யாருக்கு மூல வியாதி இல்லை. சில சித்தர்கள் தண்ணிக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது மழங்கிறது இலகி போகணும், இறுகி போகக்கூடாது. இறுகிதான் இப்போ நீங்க போகுது, அதுதான் நல்லதுங்கிறாங்க. இப்ப வெளியில போனா வந்து சுகாதார சீர்கேடுன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? வெளியில திறந்த வெளியில போனா சுகாதார சீர்கேடுங்கிறதா அது வந்து சமூகத்தோசர அமைப்பு கொடுத்தது. அதுக்குள்ள முத்த காலத்துல வந்து அதை வந்து யாருன்னா சமூக அதுவே சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுத்தாங்க. எப்படின்னா அந்த காலத்துல எல்லாரும் பண்ணி இருந்துச்சு, அதுக்கு அதான் உணவு. பண்ணி முட்டிக்கிட்டு வரும், நாங்களும் உட்காந்தப்ப அப்படிதான் முட்டி எங்களை தள்ளும். அதுக்கு அதனோட காலைல ஃபுட்டு அதான் கழிவுல மோசமான கழிவு. இப்ப அந்த மாதிரி திறந்த வெளியில போகக்கூடிய வாய்ப்புங்கிறது நகரங்கள்ல கிடையாது. இப்ப வேண்டாம், கலாச்சாரம் மாறிடுச்சு, இப்ப எல்லாமே வந்துருச்சு. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையா இருந்திருக்கு. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்றது நல்லது, ஒரு நல்லது. திருக்குழந்தையில எல்லாருமே இந்தியன் டாய்லெட் உட்காந்தீங்கன்னா காலையில குத்தி வைப்ப உங்களுக்கு மலை குடம் நல்லா கீழே இறக்கி விடும். மேல் மலம் குடல் கீழ் மலை குடல் 2 குடல் இருக்கு. அந்த குடல் வந்து நல்லா ஃபுல்லா இறக்கி விடும். அதுக்கு நீர்ச்சத்து நார்ச்சத்து உள்ள உணவை சாப்பிடணும். இப்ப நம்ம சமைத்த உணவு சாப்பிட இல்லையா, இதெல்லாம் மாவு பொருள், கார்போஹைட்ரேட், ஆக்சிஜனே கிடையாது. இது எப்படி நீங்க ஆக்சிஜன் இருக்கீங்க? இதெல்லாம் அதான் படிப்படியா குறைஞ்சு வயசாகிறப்ப மூச்சு திணறு, இன்னும் நுரையில் கட்டு போயிடுது, கல்லீரல் கட்டு போயிடுது. இத்தனையும் காரணம் நம்ம சமைத்த உணவையே சாப்பிட்டு இருந்தோம்னா கடைசி அதுதான் சாவுக்கு அமையும். அப்ப நீங்க அசைவத்திலிருந்து சைவத்துக்கு வந்து, சைவத்திலிருந்து சுத்த சைவத்துக்கு வந்து, சுத்த சைவத்து ஆர்கானிக் உணவுக்கு வந்து, ஆர்கானிக் நேச்சுரல் வரணும். உடனே எல்லாம் யாரும் அப்படி நேச்சுரலுக்கு வர முடியாது. இப்போ நீங்க ஒரு உணவு ஃபார்முலா கொடுக்குறீங்க, அது எப்படியே தான் உலகம் நடக்கும். நீங்க நல்லதுக்கு மாறணும்னா அதுக்கு நல்ல ஒரு குருநாதா கிடைக்கணும், நல்ல வைத்தியர் கிடைக்கும். நீங்க 2 பேர் ஒருத்தராகவே இருப்பாங்க. இப்ப தமிழ்ல தெரிஞ்சு இப்ப என்ன கேட்டனா அவனோட ரகசியமே எனக்கு தெரியும், வைத்தியமும் தெரியும், பாடமும் தெரியும். இப்ப யார் அதை ஏத்துக்கல? குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி கூடும் கூடும் குடிவிழுமாறு. அப்படின்னா நல்லா சொல்லி கொடுக்குற குருவை போய் ஏத்துக்க மாட்டாங்க. கெட்டதா சொல்லி கொடுக்குற ஒரு ஆபீஸ் போட்டு ஒரு ஆடம்பரமா போட்டு சொல்லி கொடுத்து அரைக்குறையா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களே ஏத்துக்குவாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான் போயிட்டு இருக்கு. நாங்கள் சித்திர வழி பண்ணோம், ரோடோரமா தான் போவோம். எங்களுக்கு இந்த ஆசைகள் 3 ஒதுக்கணும். என்ன ஆசை தெரியுங்களா? அந்த ஆசையை ஒதுக்கணும். அது ஆசை ஒதுக்கினால தான் எனக்கு இந்த ஞானம் கிடைச்சது. என்னென்ன ஆசை? பெண் ஆசை, மண் ஆசை, பொண்ணு ஆசை, இது 3 இருக்கக்கூடாது. ஆமா, குறைச்சிடணும். கொஞ்சமே செப்ப உணரணும். ஏன்னா ஆசையில் அடக்க முடியாது. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆகினும் ஆசையும் ஆசைப்பட விட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமாமே. நாங்கள் இந்த 3 ஆசையை விட்டீங்கன்னா தான் அதை முடியாத காரியம். இன்னைக்கு அதை ஏன்னா அதோடய வாழ்ந்துட்டு இருக்கனாலதான் இப்ப மனுஷன் வந்து தன்னை மறந்துடுறான். இப்ப கல்வி செல்வம் இது 2 தான் விரும்புறான். வீரங்கிற விவேகத்தை விரும்பலாம். வீரனா செல்வ இது பயிற்சியில நிறைய இருந்துச்சு யோகால காலம். நீங்க விரும்புறதுல கல்வியை வச்சு செல்வத்தை வாங்கி செல்வத்துக்கு இதே போதுங்கிறான். எங்க கையில காசு இருக்கு. இப்ப எல்லா போல காசு இருந்து பாத்தீங்க எல்லாமே பணக்காரங்க தான் நோயாளியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க நோயை குணப்படுத்துற மருத்துவ விதிமுறைகள் தெரியறது இல்ல. நல்லா வச்சுங்க, அவங்க பிடிக்கிறது இல்ல. இப்ப செத்தாலும் பிடித்த மருத்துவத்தை தான் பாக்குறாங்க. இப்ப தலைமுறை அப்படிதான் இருக்குது.